உண்மையிலே இசைஞானி இளையராஜாவுடைய பயோபிக்கில் தனுஷ் நடிக்க போகிறாருன்னு நம்ம சேனல்லே கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் வந்திருந்தது. சாணிக் காகிதம் கேப்டன் மில்லர் படத்துடைய டைரக்டர். அது பெரிய விஷயமா விவாத பொருளாக மாறிடுச்சு. சாணிக் காகிதம் கேப்டன் மில்லருடைய படங்களை பற்றி தெரியும். சாணிக் காகிதம்லாம் பார்த்து நம்ம படம் பார்க்குறவனை வச்சு குத்துன்னு குத்தி அமைச்ச படம். கேப்டன் மில்லருடைய ரிசல்ட் தெரியும். இளையராஜாவால் கொண்டாடப்பட்ட படங்கள்லாம் உண்டு. அவங்களாம் விட்டு அருண் மாதேஸ்வரன் உள்ளே வந்தது ஏன் 1000. இப்போ இளையராஜாவுடைய ஃபேன்ஸுக்கே இது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இவர் எப்படி கரெக்டாக செஞ்சுருவாரா? பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்து கோடம்பாக்கத்தில் அப்படியே வந்து தான் ஒரு அன்னக்கிளி, ஒரு அமரர் பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லாமல் கண்டுபிடிக்காமல் விட்டு இருந்தால் அது இளையராஜா சொல்லிக்கிறார். ஒரு ராசையாவாக தான் இருந்திருப்பார். இப்போ என்ட்ரி பண்ணும்போது ரஜினி உன் சுயசரிதை நீ எழுதுவியான்னுவார். இல்லை எழுத மாட்டேன் சார் அப்படின்னுவார். ஏன் எழுத மாட்டேன் அப்படின்னு காந்தி மாதிரி எனக்கு தைரியம் கிடைக்குது. பாலு சார் வணக்கம். வணக்கம் சார். இசைஞானி இளையராஜாவுடைய பயோபிக் படம் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. அந்த படத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குங்க சார்? இல்லை, உண்மையிலே இசைஞானி இளையராஜாவுடைய பயோபிக்கில் தனுஷ் நடிக்க போகிறாருன்னு நம்ம சேனல்லே கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் வந்திருந்தது. அது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருந்தது. அது இயக்குனர் யாருன்ற லிஸ்ட்டில் நான்லாம் சில பேர்லாம் யூகிச்சு வச்சுருந்தேன். நான் பால்கே, கௌதம் மேனன், அப்புறம் பிரியதர்ஷன், பாசில், இவங்களாம் கண்டிப்பாக இதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று அருண் மாதேஸ்வரன் சாணிக் காகிதம் கேப்டன் மில்லர் படத்துடைய டைரக்டர். அது பெரிய விஷயமா விவாத பொருளாக மாறிடுச்சு. ஏன்னா சாணிக் காகிதம் கேப்டன் மில்லருடைய படங்களை பற்றி தெரியும். சாணிக் காகிதம்லாம் பார்த்து நம்ம படம் பார்க்குறவனை வச்சு குத்துன்னு குத்தி அமைச்ச படம். கேப்டன் மில்லருடைய ரிசல்ட் தெரியும். இவர் என்ன இசைஞானி இளையராஜாவை பயோபிக் எடுத்துகிட்டு போகிறாரு? இவர் எப்படி சரியாக எடுப்பாரா? ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்குது. அதுக்காக தனுஷும் விட்டுற மாட்டார், இளையராஜாவும் விட்டுற மாட்டாங்க. இளையராஜா சொன்ன சம்பவத்தை தான் இவங்க எடுக்க போகிறாங்க. இவரை ஏன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இன்னும் புரியல. நீங்கள் இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் கௌதமனெல்லாம் நீதான என் பொண்ணு வசந்தெல்லாம் இளையராஜாவுடைய அடிமட்ட ரசிகனாகி அந்த படத்தெல்லாம் எடுத்துருப்பார். நீங்கள் பாசில்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் மலையாள படம். அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இளையராஜாவுக்காக வெயிட் பண்ணியிருந்தார். அந்த ப்ரொடியூசர்லாம் வெறுத்து போய் ஏங்க விட்டுருங்க, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னா இளையராஜா, ஏன்னா இளையராஜா அப்போ பெரிய பீக்கில் இருக்கார், போய் அவர் அணுகவே முடியல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இவரை மீட் பண்ணுறாரு. அந்த மலையாளத்தை போட்டு காமிக்கிறாரு. நல்லா இருக்குது, ஓகே படம் பண்ணலான்றாரு. ஒரு சாங் ஒன்று வருது. அந்த சாங் யார் பாடினதுன்னு கேட்குறாரு. எங்கள் ஊரில் சித்ரான்னு ஒரு பொண்ணு புதுசாக பாடி இருக்குதுன்னு அந்த பொண்ணு இங்கே பாடுன்றாரு. அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு பாட வைக்கிறாங்க. அதுதான் பூவே பூச்சடவான்ற பாடல். அந்த பாட்டு பாடி முடித்த உடனே ஆர்கெஸ்ட்ரா மொத்தம் கை தட்டுறாங்க. இது பாசில் சொன்னது. கை தட்டின உடனே அப்போ இளையராஜா ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து கேட்குறாரு, இந்த கைத்தட்டில் எனக்கா இல்லை சித்ராவுக்கான்னு கேட்குறாரு. உங்களுக்கு தான்றாங்க. எனக்கும் கிடையாது, சித்ராவும் கிடையாது, எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணனுக்குன்றாரு. ஏன்னா இந்த பாட்டை மலர்ந்தும் மலராமல் அப்படின்னு பாசமலர்லேருந்து அந்த பாதிப்பில் தான் நான் போட்டேன், நீங்கள் அந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்கன்றாரு. அப்போ பாசில் என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய லைம்லைட்டில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், நான் இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவர் சீனியராக இருந்தால் கூட இன்ஸ்பயர் ஆகி தான் இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய துணிச்சல் வரணும். அந்த இடத்துல இளையராஜா மேலே எனக்கு பெரிய மதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் பாசில் இளையராஜாவை சேர்ந்த பின்னர் கிளிப்பச்சு கேட்க, காதலுக்கு மரியாதை பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இப்படி இளையராஜாவை கொண்டாடிய இயக்குநர்கள்லாம் உண்டு. இளையராஜாவால் கொண்டாடப்பட்ட படங்கள்லாம் உண்டு. அவங்களாம் விட்டு அருண் மாதேஸ்வரன் உள்ளே வந்தது ஏன் 1000. இப்போ இளையராஜாவுடைய ஃபேன்ஸுக்கே இது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இவர் எப்படி கரெக்டாக செஞ்சுருவாரா அப்படின்னு. மற்றபடி பார்த்திங்கன்னா தனுஷ் அதுக்கு பொருத்தமாக இருப்பார். எனக்கு ஒரு பெரிய ஆதங்கன்னா அவருடைய மகன் கார்த்திக் ராஜா, அவரையே நடிச்சிருக்கலாம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கார் இளையராஜாவை. அவரை நடிக்க வச்சுருக்கலாமே, ஏன் அங்கங்கே போய் தேர்னேன்னு. சரி ஓகே, அவருக்கு ஒரு சமயம் கேமராமேன் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அது கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். நிற்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம். தனுஷும் அதுக்கு சலைச்சவர் இல்லை. அதில் ஒரு போஸ்டர் ஒன்று வந்திருக்கு, அவரோட இதில் போட்டிருக்காரு. பழைய அந்த 80s இருக்க அந்த ஒரு ஃபேண்ட்டு, அவரோட ஹார்மோனி பெட்டி, அந்த மாதிரியான ஒரு போஸ்டர். அது ஓரளவுக்கு ஒத்து போகுதா சார்? அவங்க அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, அது ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட விமர்சனம் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சென்னையில் இறங்குற மாதிரியும், நீங்கள் சொன்ன மாதிரி 80s ஒரு பெல் பாட்டம் போட்ட ஒரு அப்படி தான் வந்தவங்க. அவங்க பாவலர் சகோதரர்கள் ஒரு பண்ணையபுரத்திலிருந்து சினிமாவிற்காக ஒரு ஹார்மோனி பெட்டியை நம்பி இங்கே சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் பீச்சில் உட்காந்து, தெருவில் உட்காந்து பாடி, துண்டை விரித்து, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்து கோடம்பாக்கத்தில்
அப்படியே வந்து தான் ஒரு அன்னக்கிளி ஒரு அமரர் பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லாமல் கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தா அது இளையராஜா சொல்லிக்கிறார். ஒரு ராசையாவாக தான் இருந்திருப்பார், இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகிருக்கலாம். அவர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்ததுனால தான் ராசையா இளையராஜாவாக மாறினார். இந்த ஒரு டிசைன் தான் அது ஒரு போஸ்டர் லுக்கு தான். அதை வச்சுட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. திரும்ப ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. தனுஷ்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட் மேலே தனுஷ் வந்து ஒரு தண்ணி மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த வடிவமாக மாறிடுவார் வந்து. அதில் மாற்று கருத்தே இல்லை. இயக்குனராக அருண் மாதேஸ்வரன் என்ன போகிறார், இளையராஜாவாக அவர்கிட்ட எப்படியும் ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்த உடனே அப்படியே படம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் நீங்கள் வந்து பாருங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. எடுத்ததெல்லாம் போட்டு காமிக்கணும். அவர்கிட்ட போட்டு காமிச்சு அவர் கரெக்ஷன் சொல்லுவார். அந்த கரெக்ஷனில் வந்து ஒத்து போகணும், அதில் முரண்பாடு வரும், கருத்து வேறுபாடு வரும், இன்னும் இருக்குது சம்பவம். அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நம்ம. இல்லை ஒருவேளை கேப்டன் மில்லர் இருக்கிறதுனால தனுஷுக்கு இவர் கூட ரொம்ப ஒரு இது இருக்குமோ, 2 பேருக்குமான சிங்க் இருக்குது. ஆமாம், அதை வச்சு இந்த படத்தை எடுத்துலாம் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அது மட்டும் போதுமா, இல்லை என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த படத்தில்? ஒரு இந்தி பாடல்களையே ஆக்கிரமிச்சிருந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் பாடல்கள் எம்எஸ்பி இருந்தாலும் கூட சரி, ஒரு நாட்டுப்புற பாடலை திரைவடிவமாக மாற்றி அப்படியே கிட்டத்தட்ட அவருடைய இடத்த யாருக்கிட்டையும் கொடுக்காமலே வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தார். ஒரு இசைஞானி, இசை அரசனாக சொல்லலாம். நீங்கள் அவருடைய பயோபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஏனோ தானோன்னு எடுத்துட முடியாது. அது உட்காந்து அவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ திரும்பவும் சொல்கிறது தான், நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டன் மில்லர் பண்ணிட்டாருன்னு 2 பேருக்கும், தனுஷுக்கும் அந்த டைரக்டருக்கும் ரொம்ப சிங்க் ஆகிடுச்சோ, அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அமைச்சிருக்காரோ. நான் கூட விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு அந்த டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். ஏன் இவரே பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் உத்தரவு இல்லாமல் வந்திருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பிடிச்சி போயிருக்குது. இப்போ என்னென்னா அது அருண் மாதேஸ்வரனுடைய இந்த ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை இங்கே மாற்றி தான் ஆகணும். அவர் வந்து அவருடைய அந்த வெட்டுக்குத்தெல்லாம் இதில் கொண்டு வர முடியாது, ரைட்டு. ஆனால் அதே சமயம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையை வச்சு படம் பண்ணுறோம், இப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது, யாருக்கும் கிடைக்காதது அப்படின்போது அது ரொம்ப பொறுப்பாக நடந்து பாருன்னு எதிர்பார்க்குறேன் நான். நம்ம கேப்டன் மில்லர் படத்தில் கூட ஒரே துப்பாக்கி சத்தமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் கூட வந்தது. ஆனால் இதுதான் இவரோட கதையை பார்த்தோன்னா இப்போ நம்ம 60லேருந்து ஆரம்பித்து வர்றது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். இதை அவரே இளையராஜாவே எடிட் பண்ணிட்டார் அப்படின்றது, இளையராஜாவே எழுதின கதை தானே சார் இந்த கதைன்றது? இளையராஜா சம்பவத்தை சொல்ல இவங்க வந்து டேப்பில் பதிவு பண்ணி போய் அதை ஸ்கிரிப்டை எழுதி அவர்கிட்ட ஓகே வாங்கி நிறைய ப்ராசஸிங் இருக்குது. ஏன்னா அவரும் வந்து அதே சமயம் பயோபிக் அப்படின்பொழுது நீங்கள் ஒரு நம்ம பாசிட்டிவாக சொல்லணும், நெகட்டிவ் விஷயங்களையும் சொல்லி ஆகணும். இப்போ இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் நடந்த முரண்பாடு, இளையராஜா ரகுமான் வந்தப்போ இளையராஜா அதுக்கு வந்து புறமப்பட்டார்னு ஒரு டாக் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் காட்சியாவோ அல்லது வசனமாவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சொல்லி ஆகணும். இப்போ இளையராஜாவுக்கும் அவருடைய தம்பி கங்கை அமரனுக்கும் கூட சின்ன ஒரு இதில் ஒரு விரிசல் வந்ததுன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் சைடையும் வந்து சொல்லி ஆகணும். ஒரு பயோபிக் சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு விழாவில் பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்த் இன்டர்வியூ பண்ணுவார். அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது ரஜினி உன் சுயசரிதை நீ எழுதுவியான்னுவார். இல்லை எழுத மாட்டேன் சார் அப்படின்வார். ஏன் எழுத மாட்டேன் அப்படின்னா, காந்தி மாதிரி எனக்கு தைரியம் கிடையாது. காந்தி வந்து ஓப்பனாக எழுதினார். அப்படி நான் உண்மையை எழுதுனா எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அதனால் நிறைய பாதிப்பு உண்டு. அதனால் எனக்கு வாய்ப்பு இல்லை சார், அந்த அளவுக்கு தைரியம் கிடையாதுன்ட்டார் அவர். இப்போ அந்த மாதிரியான விமர்சனம் இப்போ வருது. வந்து நீங்கள் வெறும் இளையராஜா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கமர்ஷியலாக ஜால்ராவாக நீங்கள் அடிச்சிடக்கூடாது. அவருடைய இன்னொரு நெகட்டிவான விஷயங்களும் நீங்கள் வந்து காமிச்சாகணும். அப்படின்னா அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லை அதுதான் சார், அவருக்கான அந்த வாழ்த்து இதெல்லாம் இருக்கும். சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், பல மேடைகளில் இளையராஜா அவங்கள வாழ்த்துனது பார்க்குறோம். பட் அவருக்கும் வந்து சில சொன்னது மாதிரி நீங்கள் இந்த மற்ற விஷயங்களும் இருக்குது. அவர் வந்து ஏஆர் ரகுமானுடைய இதெல்லாம் வளரவில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு, இதெல்லாம் அதுக்கு ஒரு பதிலளிக்கிற விதமாக இது இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கல. அதான் சொல்லிட்டேன் நான். அதெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி அந்த காட்சி எப்படி வைக்க போகிறாங்கன்னு தான் இருக்குது. வந்து அது ஒரு தகவலாக தான் இருக்குது. இது மாதிரி வந்து புறாமப்பட்டார் அப்படின்ற மாதிரி அதை எப்படி காட்சிப்படுத்த போகிறாங்க, அது காட்சிப்படுத்துவாங்களா அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.